ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு டிஎன் ஃபியூச்சர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஜென்செட்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கூட எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தில் வந்து நான் பட்ட கஷ்டத்தை குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள வந்துட்டு வசதி வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய வாய்ப்புக்கு எடுத்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வை கற்றுக் கொடுங்க. இப்போ வந்து நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்டாக இருக்காங்க. கிட்ஸு சோசியல் மீடியா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 இயர்ஸ் வரைக்கும் சமூக வலைத்தள அக்கௌண்ட் வந்து கிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து 10 to 12 வயசுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயசு. அந்த வயசில் வந்து ஒன்ஸ் குழந்தைங்க கெட்டு போச்சுன்னா அதை மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக 3 விஷயத்த சொல்லிக் கொடுங்க. செல்ஃப் டிசிப்ளின், எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க. கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ கடின உழைப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கடின உழைப்பு. கஷ்டப்பட விடுங்க. கொஞ்சமாவது கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு ஆளுமை திறன் வரும், வாழ்க்கைன்னா என்னென்னு தெரிய வரும். 3வது சமூக வலைத்தளத்துலேருந்து ரொம்ப தள்ளி வைங்க அவங்கள. எப்போ பார்த்தாலும் ஃபோனை கொடுத்து அது ஷார்ட்ஸு, வீடியோஸு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்க விட்டு அவங்கள வந்து ரொம்ப அவே பண்ணி வைக்காதீங்க ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டடீஸ்லேருந்து. அப்புறம் ஜாதி, செல்வம், செழிப்பு போகாத இடத்துல கூட கல்வியால் கொண்டு போய் உங்களை நிற்க வைக்க முடியும். எதுக்காகவும் வந்துட்டு அடிப்படை கல்வியை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ், ஈவன் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் கூட ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். பட் அதுக்காக வந்துட்டு எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பட் அதை விட எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு கதவையும் தட்டி திறந்து உள்ளே போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்து கொஸ்டின் கேட்க வைக்க முடியும் அப்படின்னா அந்த பவர் வந்துட்டு எஜுகேஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. என்ன கேட்டாலும் அதுவே ஆன்சர் பண்ணுது. பட் அடிப்படை கல்வி வந்து அதனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டெக்னாலஜி அடிப்படை வாழ்க்கையை மாற்ற போகுது. அன்பு, பாசம், ஈகை, பாரம்பரியம், விடாமுயற்சி இதெல்லாம் வீட்டில் ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம தான் டீச் பண்ணணும். ஸ்கூலில் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சொல்லி தருவாங்க. இனி வரப்போகிற செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை தயார் பண்ணுற பொறுப்பு ஸ்கூலோடது. பட் இதெல்லாம் அன்பு, பாசம், கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் நம்ம தான் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்கிறாரு. தேங்க்யூ.